நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். வேலைக்கு சென்று திரும்ப மலேசியர்களை அனுமதிக்கும் பரிந்துரை சிங்கப்பூர் பரிசீலிக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை சமூக பணி மீதான சட்ட மசோதா இவ்வாண்டு இறுதிக்குள் தாக்கல் செய்யப்படும். ஊழியர் சேமநிதி வாரிய கணக்கிலிருந்து முழு சேமிப்பையும் மீட்டுக் கொள்ளும் வயது வரம்பு 55ஆக நிலைநிறுத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்று திரும்புவதற்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தை அந்நாட்டு அரசாங்கம் நியாயமாக பரிசீலிக்க வேண்டும் என மலேசியா கேட்டுக் கொண்டுள்ளது. சிங்கப்பூர் நுழைவாயிலை மலேசியர்களுக்கு திறந்து விடுவது தொடர்பில் தொலைபேசி வாயிலாக நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அவ்விவகாரத்தை சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் கவனத்துக்கு கொண்டு சென்றார். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான நுழைவாயிலை மீண்டும் திறந்துவிடும் விவகாரம் மிகவும் கவனமுடனும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியும் மேற்கொள்ளப்படும். அதற்கு மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒத்துழைத்து செயல்படும் என தமது சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அறிக்கை ஒன்றின் வாயிலாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியையும் சுற்றுலாத்துறையையும் உந்தச் செய்ய நுழைவாயிலை திறப்பது மிகவும் அவசியம். அது இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். எனினும் அந்நடவடிக்கை மிகவும் கவனமுடனும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஏற்பவும் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதனால் இரு நாடுகளின் அமைச்சர்கள், அரசாங்க உயர் அதிகாரிகள், சுகாதார நிபுணர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை நுழைவாயிலை திறக்கும் பரிந்துரைக்கு ஆதரவாக அமையும் என்பதோடு அவ்விவகாரத்திற்கு விரைந்து தீர்வு கொண்டு வந்து மக்களின் பதற்றத்தை போக்கவும் உதவும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அதே சமயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்களின் நடமாட்டத்தை எளிதாக்க சிங்கப்பூருடன் ரெசிப்ரோக்கல் கிரீன் லேன் உடன்படிக்கையை செய்து கொள்ளவும் மலேசியா தயாராக உள்ளதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சொன்னார். அதன் உடன்படிக்கையின் வாயிலாக இரு நாடுகளின் சோதனை முறையையும் தரத்தையும் ஒருங்கிணைப்பது தொடர்பில் இணக்கம் காணப்படும். நாட்டின் வளத்தை S&P குளோபல் ரேட்டிங்ஸ் நிலைத்தன்மை பட்டியலில் இருந்து குறைத்து மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் நிதி நிலையிலும் COVID-19 வைரஸ் தொற்று ஏற்படுத்தியிருக்கும் எதிர்மறையான தாக்கத்தின் அடிப்படையில் அந்த கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கலாம் என நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். பிரிஹாத்தின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழும் பஞ்சானா பொருளாதார மீட்சி திட்டத்தின் கீழும் அரசாங்கம் அறிவித்த நடவடிக்கைகள் தற்காலிகமானவை. அதனால் அரசாங்கத்தின் நிதி நிலையில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பதை தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் சுட்டிக்காட்டினார். மிகவும் நெருக்கடியான சூழலில் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. குறிப்பாக நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் உந்தச் செய்யவும் மக்களின் நலனை பேணவும் அத்திட்டம் விரைந்து அறிவிக்கப்பட்டது. எனினும் வைரஸ் தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் அறிவித்த மிகவும் சரியான ஒரு நடவடிக்கை அதுவென தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் சொன்னார். பிரிஹாத்தின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் அரசாங்கம் அறிவித்த ஊதிய உதவித்தொகை திட்டம், சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கான உதவி திட்டம் ஆகியவை நாட்டில் 24 லட்சம் வேலை வாய்ப்புகளை காப்பாற்ற உதவியுள்ளன. அதே சமயம் 29,500 கோடி ரிங்கிட் மதிப்பிலான அவ்விரு திட்டங்களும் இவ்வாண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 விழுக்காட்டிற்கும் கூடுதலான பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலையை அதிகம் தேர்வு செய்யும் போக்கை மலேசியர்கள் கைவிட வேண்டும். குறிப்பாக தொற்றால் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருக்கும் இக்காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் முயல வேண்டும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ M. சரவணன் அறிவுறுத்தினார்.
தற்போதைய சூழலில் வேலை இழந்து தவிப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தேடித்தரும் கடப்பாட்டை மனிதவள அமைச்சு கொண்டுள்ளது. அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தொழில்துறை வர்த்தக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது உட்பட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். பொருளாதார மந்த நிலையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களில் கல்வி கடனுதவியை பெற்ற, குறிப்பாக PTPTN உயர்கல்வி கடனுதவியை பெற்ற பட்டதாரிகள் அதிகம் உள்ளதாக அவர் சொன்னார். சந்தையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் வேலைகளை தேர்வு செய்யும் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என அவர் நினைவுறுத்தினார். நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க உதவும் வகையில் மிகுந்த கடப்பாட்டுடன் வேலை செய்ய காத்திருப்பவர்களை பணியில் அமர்த்த நாட்டிலுள்ள சில தொழில்துறை நிறுவனங்கள் அல்லது தரப்புகள் தயாராக இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் அந்நிய நாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கும் நிறுவனங்கள் அவர்களை உள்துறை அமைச்சின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. மலாக்கா ஜாசினில் உள்ள தொழிற்சாலை ஒன்றுக்கு வருகை மேற்கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ எம் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். பாலியல் வன்கொடுமை சமூக பணி மீதான சட்ட மசோதாவை இவ்வாண்டு இறுதிக்குள் மகளிர் குடும்ப சமூக நல மேம்பாட்டு அமைச்சு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்விரு சட்ட மசோதாக்களிலும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ள வேளை சரிபார்க்க ஏதுவாக விரைவில் அவை சட்டத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்படும் என மகளிர் குடும்ப சமூக நல மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் தெரிவித்தார். தேசிய சிறார் கொள்கை, தேசிய முதியவர்கள் நலன் மீதான கொள்கை உட்பட பல்வேறு கொள்கைகளை மகளிர் குடும்ப சமூக நல மேம்பாட்டு அமைச்சு கொண்டுள்ளது. எனினும் அவற்றை துல்லியமாக ஆராய வேண்டியுள்ளதாக டத்துஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் சொன்னார். கொள்கைகளை வகுப்பதை காட்டிலும் அவற்றுக்கு செயல் வடிவம் கொடுப்பதே முக்கியமானது எனவும் அவர் சொன்னார். அது அமைச்சை மட்டும் உட்படுத்திய விவகாரம் அல்ல, மாறாக சில மாநிலங்களில் மாறுபட்ட சட்டத்திட்டங்கள் அமலில் இருப்பதால் அவற்றின் ஒத்துழைப்பையும் உட்படுத்தி இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள், தங்கள் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள ஏதுவாக வீட்டில் இருந்தவாறே வேலை செய்யும் புதிய சூழல் தொடரப்பட வேண்டும் எனும் பரிந்துரை குறித்து வினவப்பட்ட போது அதனை செயல்படுத்த மேலும் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டியுள்ளதாக டத்துஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் குறிப்பிட்டார். சபாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் 5280 பிலிப்பீன்ஸ் நாட்டவர்கள் இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்கி சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதுவரை அம்மாநிலத்திலிருந்து 672 இந்தோனேசிய கள்ளக்குடியேறிகள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அனைவரும் COVID-19 தொற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுவரை 2500க்கும் அதிகமான இந்தோனேசிய கள்ளக்குடியேறிகள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வேளை இதர 4200 பேரை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கள்ளக்குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பென்டிங் சோதனை நடவடிக்கைகள் தொடர்கின்றன. மே 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையில் 1057 கள்ளக்குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது கைது செய்யப்பட்ட வேளை 188 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சொன்னார். COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பிய நோயாளிகளின் உண்மையான ஆன்டிபாடி அளவையும் நுரையீரலின் நிலையையும் கண்காணிக்க ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருமுறை அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். பாதிப்பிலிருந்து விடுபட்ட ஒருவருக்கு மீண்டும் COVID-19 தொற்று ஏற்படாது என்பது உறுதியில்லை என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் நுரையீரலில் ஏதேனும் மாற்றம் அல்லது பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய தொடர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். முதன்முறையாக COVID-19 தொற்றுக்குள்ளான சமயத்தில் உருவான ஆன்டிபாடி புரோதம் இரண்டாவது மற்றும் அடுத்தடுத்து ஏற்படும் தொற்றின் போது எதிர்க்கும் ஆற்றலை கொண்டிருக்காது என டாக்டர் நூர் ஹிஷாம் மேலும் குறிப்பிட்டார். எனவே எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதை எந்தவொரு தரப்பாலும் இப்போதே கணித்து கூற முடியாது. தொற்றிலிருந்து குணமடைந்த COVID-19
COVID-19 நோயாளிகளின் ஆன்டிபாடி 8 வாரங்களுக்கு பின்னர் கட்டம் கட்டமாக குறைய தொடங்கியதாக அயல் நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் காட்டுவதை டாக்டர் நூர் ஹிஷாம் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். எனினும் மலேசியாவில் இதுவரை அத்தகைய பாதிப்பு இன்னும் கண்டறியப்படவில்லை என்றார் அவர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிப்பிலிருந்து குணமடைந்த நோயாளிகள் மீண்டும் தொற்றுக்குள்ளாவதை தடுக்க சுகாதார அமைச்சு ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒருமுறை அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தும் என டாக்டர் நூர் ஹிஷாம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் ஸ்லாங்கூர் அம்பாங்கில் உள்நாட்டவர் ஒருவர் உட்பட 14 பேருக்கு மலேரியா காய்ச்சல் கண்டிருப்பதாக சுகாதார அமைச்சு சந்தேகிக்கிறது. இந்தோனேசியா அச்சீவில் ஏற்கனவே மலேரியா தொற்று கண்ட கட்டுமான தொழிலாளர் மூலம் மற்றவர்களுக்கும் அது பரவியிருக்கலாம் என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். ஆக கடைசியாக இம்மாதம் 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட நோய் தொற்றுடன் தொடர்புடைய சம்பவம் பதிவான நிலையில் தற்சமயம் அத்தொற்று கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். நோய் தொற்றுக்கு இலக்கான 14 பேரில் 9 பேர் இந்தோனேசியர்கள், 3 வங்காளதேசிகள், மேலும் 2 ஒருவர் நேபாளத்தைச் சேர்ந்தவர், மற்றொருவர் மலேசியர். கடந்த மாதம் 20ஆம் தேதி ஸ்லாங்கூர் அம்பாங்கில் நெடுஞ்சாலை கட்டுமான தளத்தில் வங்காளதேச தொழிலாளருக்கு மலேரியா காய்ச்சல் பீடிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. அதன்பின் அதன் சுற்றுப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் மலேரியா காய்ச்சல் கண்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்தது. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 14 பேரும் குணமடைந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இதுவரை 3017 பேர் இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் நோய் தொற்று தடுப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக ஹுலுலாங்காட் மாவட்ட சுகாதார அலுவலகம் மலேரியா காய்ச்சல் கண்ட இந்தோனேசிய தொழிலாளர் தங்கியிருந்த வசிப்பிடத்தில் கொசுவை அழிக்க புகை மருந்து அடிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. சரவா சிபுவில் இம்மாதம் 23ஆம் தேதி ரேபிஸ் வெறிநாய் கடிக்கு இலக்கான 62 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்ததை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வாண்டு அம்மாநிலத்தில் ரேபிஸ் வெறிநாய் கடியால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் 2வது உயிரிழப்பு அதுவாகும். 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி நாட்டில் ரேபிஸ் தொற்றாக பிரகடனப்படுத்தப்பட்டதிலிருந்து சரவாக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் 23வது உயிரிழப்பு அதுவென டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மே 12ஆம் தேதி உறவினர் வீட்டில் நாய்க்கடிக்கு இலக்கான அம்முதியவர் இம்மாதம் 19ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு சந்தையில் போதிய அளவில் கோழிகள் கையிருப்பு உள்ளன. உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டாக்டர் ரோசோல் வாஹிட் அந்த உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார். தற்போது சந்தையில் கோழி விலை கிலோ ஒன்றுக்கு 10 ரிங்கிட் வரை எட்டியுள்ளது. விநியோகிப்பாளர்களும் வியாபாரிகளும் தொடர்ந்து அதன் விலையை அதிகரிப்பது தெரியவந்தால் கோழிகளுக்கான உச்சவரம்பு விலையை அமைச்சர் நிர்ணயிக்கும் என டாக்டர் ரோசோல் வாஹிட் தெரிவித்தார். அதே சமயம் கோழி விலை உயர்வை கட்டுப்படுத்த சந்தையில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். திரங்கானு குவாலனருசில் HDA கோழி பண்ணைக்கு வருகை மேற்கொண்ட அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதற்கிடையில் நாடு முழுவதும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் அதிக விலையில் கோழிகளை விற்ற 529 மொத்த கோழி வியாபாரிகள், வணிகர்கள் ஆகியோருக்கு எதிராக 2011ஆம் ஆண்டு விலை கட்டுப்பாடு கொள்ளை லாப சட்டத்தின் 21வது பிரிவின் கீழ் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. நாடு முழுவதும் மலேசிய தீயணைப்பு மீட்பு துறையில் சேவையில் ஈடுபட்டுள்ள மகளிர் உறுப்பினர்கள் அதிகாரிகளின் எண்ணிக்கை இன்னமும் குறைவாகவே உள்ளது. 14,000 உறுப்பினர்களில் பெண்களின் விகிதம் 5 விழுக்காடு மட்டுமே. இதன் தொடர்பில் தீயணைப்பு மீட்பு துறையில் பெண்களின் பங்கேற்பை 30 விழுக்காடாக அதிகரிக்க வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு இலக்கு வகுத்திருப்பதாக ஊராட்சி வீடமைப்பு அமைச்சர் ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்பு துறையில் மேலும் அதிகமான பெண்களை ஈர்ப்பதற்கான விளம்பர இயக்கங்களை துரிதப்படுத்தும்படி JBPM மலேசிய தீயணைப்பு மீட்பு துறைக்கு தாம் பணித்திருப்பதாக அமைச்சர் கூறினார். மகளிர் உறுப்பினர்களுக்கான தேர்வு சோதனைகளை JBPM தனியாக நடத்த வேண்டும். ஆண்களின்றி குறிப்பாக பெண்களுக்கென பிரத்யேகமாக தேர்வுக்கான பயிற்சிகளையும் சோதனைகளையும் மேற்கொள்வதன் வழி இச்சேவையில் இணைவதற்கு அதிகமான மகளிரை கவர முடியும் என ஜுரைடா கமருடின் நம்பிக்கை தெரிவித்தார்.
பேரா குவாலகுராவில் தன்னார்வல தீயணைப்பு உறுப்பினர்கள் அமைப்பிற்கு உதவி பொருட்களை எடுத்து வழங்கிய பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். பஹாங் சீனி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள நேரத்திற்குள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அதன் வாயிலாக வாக்களிப்பு மையங்களில் ஒரே சமயத்தில் அதிகமானோர் திரள்வதை தவிர்க்க முடியும் என்பதோடு வாக்காளர்கள் தூர இடைவெளியை பின்பற்றுவதையும் உறுதி செய்ய முடியும் என தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அசார் அசிசான் ஹாரூன் தெரிவித்தார். வாக்காளர்களின் அட்டையில் வாக்களிக்க ஊக்குவிக்கப்படும் நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் அந்த அட்டையை வைத்திருப்பவர்கள் அல்லது வாக்களிப்பு தொடர்பான விவரங்களை அறிந்தவர்கள் அவற்றை சரிபார்க்க தேர்தல் ஆணையத்தின் முகப்பிற்கு செல்ல தேவையில்லை. மாறாக நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றலாம் என டத்தோ அசார் அசிசான் ஹாரூன் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். வாக்காளர் அட்டையை கொண்டிருக்காதவர்கள் மட்டுமே வாக்களிப்பு தினத்துக்கு ஒரு நாளுக்கு முன் சுய விவரங்களை தேர்தல் ஆணையத்தின் முகப்பில் சரிபார்த்துக் கொள்ளலாம் அல்லது திரையில் காணும் மின்னஞ்சல் முகவரி அல்லது தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி உறுதி செய்து கொள்ளலாம். ஊழியர் சேமநிதி வாரிய கணக்கில் இருந்து சந்தாதாரர்கள் தங்கள் முழு சேமிப்பையும் மீட்டுக் கொள்ளும் வயது வரம்பு 55ஆக நிலைநிறுத்தப்படுகிறது. ஊழியர் சேமநிதி வாரியம் அதனை ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. முழு சேமிப்பை மீட்டுக் கொள்ளும் வயது வரம்பை 55லிருந்து 65க்கு கட்டம் கட்டமாக அதிகரிப்பது குறித்து எந்தவொரு தரப்புடனும் கலந்தாலோசிக்கப்படவில்லை என ஊழியர் சேமநிதி வாரியம் தெரிவித்தது. எனினும் சந்தாதாரர்கள் தங்கள் முழு சேமிப்பையும் மீட்டுக் கொள்ளும் வயது வரம்பை 65க்கு அதிகரிக்கும் உலக வங்கியின் பரிந்துரையை ஊழியர் சேமநிதி வாரியம் அறியும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் துல்லியமான ஆய்வை மேற்கொள்வது, சம்பந்தப்பட்ட தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவது உள்ளிட்ட திட்டமிட்ட நடவடிக்கைகளை ஊழியர் சேமநிதி வாரியம் மேற்கொள்ளும். ஊழியர் சேமநிதி வாரிய சந்தாதாரர்களின் நலனை காக்கும் வகையில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மேற்கொள்ளப்படும் ஓப்ஸ் மாபோ சோதனையின் வாயிலாக மது போதையில் வாகனத்தை செலுத்திய 1200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 507 சாலை தடுப்பு சோதனையின் வாயிலாக அவர்கள் கைதாகினர். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக 1000 ரிங்கிட் முதல் 6000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது அதிகபட்சம் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம். கடந்த ஆண்டே இதே காலகட்டத்தில் 6000 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை 16000ஆக அதிகரித்துள்ளதாக கோலாலம்பூர் போக்குவரத்து அமலாக்க குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோ அசிஸ்மான் அலியாஸ் தெரிவித்தார். அதே சமயம் சட்டவிரோத பந்தயங்களில் ஈடுபடுபவர்கள், சாலையில் அபாயகர சாகசங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து தகவல் அறியும் பொதுமக்கள் அது குறித்து சாலை போக்குவரத்து துறையிடம் தெரிவிக்க முன்வர வேண்டும் எனவும் டத்தோ அசிஸ்மான் அலியாஸ் கேட்டுக் கொண்டார். வைரஸ் தொற்றுக்கான பரிசோதனை, அதற்கான சிகிச்சை, தடுப்பூசி ஆகியவற்றை கண்டுபிடிப்பதற்கான செலவு அடுத்த ஆண்டுக்குள் 3000 கோடி அமெரிக்க டாலரை எட்டும். விவரம் உலக நடப்புகளில். தனித்துவமான அடையாளத்துடன் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்ற வருகிறோம். சிந்திக்க தூண்டும் கருக்களம். புதிய மாற்றங்களுடன் வசந்த நிகழ்ச்சி இன்று மாலை 4:05க்கு உங்கள் RTM-இன் மை ப்ரீவியூ அலைவரிசை 123 TV 2 காண தவறாதீர்.
உலகளவில் கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கி வருகின்றது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை எட்ட உள்ளது. 53 லட்சத்துக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் இதுவரை சுமார் 25 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள வேளை மரண எண்ணிக்கை 1,27,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த தகவலுடன் உலக நாடுகளில் கோவிட்-19 வைரஸால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து காண்போம். கோவிட்-19 வைரசுக்கான மருத்துவ பரிசோதனை, அதற்கான சிகிச்சை, தடுப்பூசி ஆகியவற்றை கண்டுபிடிப்பதற்கான செலவு அடுத்த ஆண்டுக்குள் $3,000 கோடி எட்டும் என WHO உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. அதற்காக இதுவரை $340 கோடி நிதி திரட்டப்பட்டுள்ள வேளை இன்னும் 12 மாதங்களில் கூடுதலாக $2,790 கோடி நிதி தேவைப்படும் என அந்த உலக அமைப்பு தெரிவித்தது. நாட்டின் நுழைவாயில்களை திறப்பது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மத்தியில் வேறு கருத்துகள் நிலவுகின்றன. சில நாடுகள் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ள வேளை சில நாடுகள் தொடர்ந்து மறுத்து வருகின்றன. குறிப்பாக தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா பயண தடையை நிலைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. நாட்டின் நுழைவாயில்களை மீண்டும் திறப்பதால் தொற்று எளிதாக பரவக்கூடும் என கருதப்படுவதால் சில நாடுகள் கடுமையான நிபந்தனைகளை வரைந்துள்ளன. ஸ்வீடனில் பதிவான தொற்று சம்பவங்கள் குறித்து WHO உலக சுகாதார நிறுவனம் தவறான தகவலை வெளியிட்டுள்ளதாக அந்நாடு சாடியுள்ளது. சமீபத்தில் அந்நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய மருத்துவ பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டன. அதனாலேயே அங்கு அதிகமான சம்பவங்கள் பதிவாகின. எனினும் ஸ்வீடனில் வைரஸின் தீவிரம் குறைந்துள்ளதாக அந்நாட்டு அமலாக்க தரப்பினர் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் தென்மேற்கு மாநிலங்களில் வைரஸ் தொற்று தீவிரமடைந்துள்ளது. அதனால் மிகப்பெரிய பிரச்சினையை மக்கள் எதிர்நோக்கக்கூடும் என அந்நாட்டு தொற்று நோய் கழகத்தின் தலைவரும் நிபுணருமான டாக்டர் ஆந்தனி ஃபவுச்சி தெரிவித்தார். நாட்டில் தொடர்பு முறை துண்டிக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதை ஃபவுச்சி சுட்டிக்காட்டினார். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பிரேசில் அதிபர் ஜாயிர் போல்சோனாரோ மேல்முறையீடு செய்துள்ளார். அந்நாட்டில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் கூறியுள்ளது. எனினும் அந்த உத்தரவை தொடர்ந்து போல்சோனாரோ பொது இடங்களில் முகக்கவசத்துடன் காணப்பட்டார். தென்னாப்பிரிக்காவில் புகையிலை விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றுமாறு புகையிலை உற்பத்தியாளர்கள் செய்திருந்த மனுவை அந்நாட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மார்ச் 27 தொடங்கி கோவிட்-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அந்நாட்டில் புகையிலை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிக்கு செல்லும் அல்லது இத்தாலியிலிருந்து பயணம் மேற்கொள்பவர்கள் விமானத்தில் இருக்கைக்கு மேல் இருக்கும் இடங்களில் தங்களின் பயண பெட்டிகளை வைக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இடையிலான தொடர்பை குறைக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் இருக்கைக்கு அடியில் வைக்கும் அளவிலான சிறிய பயண பைகளை மட்டுமே உடன் கொண்டு செல்ல முடியும். உலகம் முழுவதும் இருக்கும் தனது உரிம வாணிப கடைகளை மூடுவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஊரடங்கு காலகட்டத்தில் மூடப்பட்ட அந்த கடைகள் மீண்டும் திறக்கப்படாது. அதற்கு பதிலாக அந்நிறுவனம் தனது உரிம வாணிபத்தை இணையமயமாக்க திட்டமிட்டுள்ளது. எனவே இங்கிலாந்து, லண்டன், அமெரிக்கா, நியூயார்க், வாஷிங்டன், ஆஸ்திரேலியா, சிட்னி ஆகிய 4 இடங்களில் மட்டுமே இனி அந்நிறுவனத்தின் கடைகள் தொடர்ந்து இயங்கும். இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக ஊரடங்கில் முடங்கியிருந்த 2 சகோதரர்கள் மொத்தமான அட்டைகளை கொண்டு கட்டில்களை உருவாக்கியுள்ளனர். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் மருத்துவமனைகளில் கட்டில்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனால் தொற்று கண்டவர்கள் பலர் சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழந்தனர். அதற்காக ரசாயன கலவை பூசப்பட்டு நீர் கோர்க்காத வகையில் சுமார் 300 கிலோகிராம் வரையில் தாங்கக்கூடிய கட்டில்களை வடிவமைத்ததாக அந்த சகோதரர்கள் தெரிவித்தனர். வாஷிங்டன் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. அமெரிக்க மேலவை வரலாற்றில் இத்தகைய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதுவே முதன்முறை. அமெரிக்க நாடாளுமன்ற நிர்வாக முறையில் இது ஒரு மைல்கல் என்றும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மேலவையில் அந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 232 உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். எனினும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எவரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த நடவடிக்கைக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார்.
வாஷிங்டன் மாநிலமாக பிரகடனம் செய்யப்படும் சூழலில் அது ஜனநாயக கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என அவர் கூறி வந்தார். அதேபோல மேலவையில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இடம்பெறுவது சிக்கலாகிவிடும் என்றும் ட்ரம்ப் கருதினார். 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக வாஷிங்டன் மாநகர் வாசிகள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதில் தங்களுக்கு முழு உரிமை வழங்கப்படவில்லை என்றும் குறை கூறி வந்தனர். வரி செலுத்துவது, ராணுவத்தில் சேவையாற்றுவது, வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என பல வழிகளில் வாஷிங்டன் மாநகர் வாசிகளின் பங்களிப்பை ஆற்றி வரும் போதிலும் வாக்களிப்பதற்கு இதுவரை அவர்களுக்கு நியாயமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதில்லை என மேலவைத் தலைவர் நான்சி பெலோசி வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு முன்னதாக தெரிவித்தார். கூட்டரசு அரசாங்கத்தில் குரல் எழுப்ப 7 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட வாஷிங்டன் தரப்பில் ஒரு பிரதிநிதி கூட இல்லை. அமெரிக்காவில் இனி அனைவருக்கும் நியாயமான வாய்ப்புகள், அக்குடியரசில் ஜனநாயகம் தழை தூங்குவதையும் அந்த வரலாற்றுப்பூர்வ அங்கீகாரம் மெய்ப்பித்து சென்றிருப்பதாக அவர் கூறினார். காற்பந்து அணிகளுக்கு தனிப்பட்ட வேகத்தை அளிப்பதில் அரங்கத்தில் கூடியிருக்கும் ரசிகர்கள் முக்கிய பங்காற்றுவதை மறுக்க இயலாது. அரங்கத்திற்கு மீண்டும் ரசிகர்கள் திரும்புவதற்கு அரசாங்கம் மீண்டும் தளர்வு வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை சில விளையாட்டு ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளனர். அவ்வரிசையில் ரசிகர்களின் கரகோஷமும் உற்சாகமும் காற்பந்தாட்டத்திற்கு விறுவிறுப்பை ஊட்டும் எனும் நம்பிக்கையை ஸ்லாங்கூர் காற்பந்து அணியின் தலைமை பயிற்றுனர் பி சத்யநாதனும் வெளியிட்டிருக்கின்றார். தூர இடைவெளி அம்சம் போன்ற SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையை பின்பற்றுவதில் பொதுமக்கள் கட்டாயம் தொடர்ந்து கடைபிடிப்பார்கள் என தாம் நம்புவதாக பி சத்யநாதன் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரின் முதன்மை அரங்கமாக விளங்கும் ஷா ஆலம் அரங்கில் ரசிகர்கள் அமர்வதற்கு போதிய இருக்கைகள் உள்ளன. அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட SOP விதிகள் அனைத்தும் பின்பற்றுவதற்கு ஏதுவான சூழலையும் வசதிகளையும் ஷா ஆலம் அரங்கம் கொண்டிருக்கிறது. ஆட்டத்தை நேரில் காண்பதற்கு சிறு எண்ணிக்கையிலான ரசிகர்களாவது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோலாலம்பூர் காற்பந்து அணியின் தலைமை பயிற்றுனர் நிஜாம் அசா யூசுப் வலியுறுத்தினார். அமெரிக்கா வெள்ளை மாளிகை வாடா உலக ஊக்கமருந்து நிறுவனத்திற்கு வழங்கும் நிதி உதவியை நிறுத்திக் கொள்ளப் போவதாக மிரட்டியதை அடுத்து IOC அனைத்துலக ஒலிம்பிக் மன்றம் அதற்கு முழு ஆதரவை வழங்கும் என கூறியுள்ளது. வாடாவிற்கு தனது 50 விழுக்காட்டு நிதியை IOC வழங்கும் நிலையில் அனைத்து விளையாட்டு வீரர்களும் எந்த ஒரு சலுகையும் இன்றி ஒரே விதிக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்யும் என கூறியுள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான ஊக்க மருந்து விவகாரத்தில் வாடா மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. அதே சமயம் அந்நிறுவனத்திற்கு வழங்கப்படும் நிதி ஆதரவால் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பயனும் இதுவரை கிட்டவில்லை எனவும் அது கூறியுள்ளது. உலக ஊக்க மருந்து நிறுவனத்திற்கு அதிக நிதி ஆதரவு வழங்கும் நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. ஆண்டுதோறும் அமெரிக்காவிடமிருந்து அந்நிறுவனம் $27 லட்சம் நிதி உதவியாக பெறுகின்றது. எனினும் அமெரிக்காவின் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த வாடா தவறான நோக்கத்துடன் வெள்ளை மாளிகை அந்த குற்றச்சாட்டுகளை வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளது. Bagi menangani isu kadar pengangguran belia dan juga meningkatkan kebolehpasaran graduan, Raja juga akan menyediakan insentif kepada majikan yang menyediakan peluang perantis kepada lepasan sekolah dan graduan pada kadar RM600 sebulan. கௌதம புத்தரின் பொன்மொழிகள். எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து விலகியே இரு. அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை காண்பார்கள். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.